இந்த எல்லோ சாரி எப்போ ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னா, மாளவிகா வந்துட்டு வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம் அப்படின்ற ஒரு பாட்டுக்கு வந்து டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. சோ அந்த பாட்டை வந்து கானா உலகநாதன் வந்து பாடியிருப்பாரு. மிகப்பெரிய ஃபேமஸா அவர் இருந்தாரு அப்போ. அதாவது கானா பாட்டுக்கு இப்போ நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அப்போ பாத்தீங்கன்னா அந்த ஒரு பாட்டு, அந்த ஒரு பேரு தான் எங்க பார்த்தாலுமே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, கேட்டுட்டு இருப்பாங்க. எங்க போனாலும் வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாண பாட்டு வந்து ஒலிக்காத இடமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த பாட்டு வந்து பட்டி தொட்டி எங்கும் ரீச் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த பாட்டு இடம்பெற்ற படம் வந்து சித்திரம் பேசுதடி. இந்த படம் பெரிய அளவுல போகல, நிறைய நடிச்சிருப்பாங்க, பெரிய அளவுல போகல. இந்த பாட்டு இந்த படத்துல தான் வருது அப்படின்னு இந்த படத்தோட போஸ்டர்ல இந்த பாட்டோட ஒரு ஸ்டில்ல ஆட் பண்ணி ஒட்டுனதுக்கு அப்புறமா தான் இந்த படமே ஓடி இருக்கு அப்படின்னு வந்து அதோட டைரக்டர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. சோ அந்த மாதிரி ஐட்டம் சாங்குக்காக வந்துட்டு ஓடின படங்களை பத்தி தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல முக்கியமா அப்படின்னா இந்த சித்திரம் பேசுதடி சொல்லலாம். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் சகலகலா வல்லவன் எந்த அளவுக்கு ரீச் ஆச்சு அப்படின்றது தெரியும். பட் அதை தாண்டி இந்த சித்திரம் பேசுதடி ரீச்சே ஆகாம இருந்தது. பட் இந்த பாட்டு உள்ள இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா போஸ்டர்ல மக்கள் பார்த்ததுக்கு அப்புறமா தான் அந்த படத்தை வந்து போய் தியேட்டர்ல பார்த்திருக்காங்க. தியேட்டர்ல பார்த்தது மட்டும் இல்லாம அந்த சாங்கை ஃபர்ஸ்ட் டைமா அங்க வந்து ஒன்ஸ் மோரும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் ஒவ்வொரு படத்துலயும் நல்லா இருக்க சாங் எல்லாம் ஒன்ஸ் மோர் கேட்க ஆரம்பிச்சாங்க. சோ இந்த வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் இந்த சாங்க அனிமல் பேர் வச்சு, பூச்சிங்களோட பேர் வச்சு, பேய் பேர் வச்சு, இப்படி எல்லாம் வந்து வேற வேற வெர்ஷன் எல்லாம் பாடி மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் ஆக்கி இருந்தாங்க. பட் அப்ப சோசியல் மீடியான்றது கம்மியா இருந்ததுனால அது மிகப்பெரிய அளவுல வந்து வரல. ஆனா இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த பாட்டெல்லாம் வந்து பிளேலிஸ்ட்ல இல்லாம இருக்கவே இருக்காது. பஞ்சாயத்து தலைவரான சுறா மீன் தானுங்கோ